நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. मुनि विनती करते मस्तक चरणों में धरते। सुर नर मुनि विनती करते मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी श्री हरि की प्रियकारिणी। जय जय महालक्ष्मी माता जग जननी सिंधु सुजाता भक्तों की प्रियकारिणी। महालक्ष्मी विविध स्वरूपा महाकाली सरस्वती दुर्गा वैष्णव देवी कामाक्षा विंध्यवासिनी योग माया तुम त्रिपुर सुंदरी माता। तुम क्षीर भवानी शुभदाता तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या। तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या तुम्हारी माया न जाए जानी महालक्ष्मी जगत कल्याणी। सुनत शुभ कथा जाए दुख व्यथा। तुम्हारी कृपा तुम्हारी दया मांगे हम पृथ्वी लोक के प्राणी। महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। ब्रह्मा विष्णु महेश्वर ठाड़े कर जोरे। शेष सुरेश नारद गुण गावे तोरे। महालक्ष्मी माता सदा निभाना हमसे स्नेह भरा नाता। जय लक्ष्मी माता जय लक्ष्मी माता।
துர்ஜயா, தவம் எந்த நிலைமையிலும் பலனற்று போய்விடாது. இனிமேல் ராஜா ரத்னாகரன் தேவி மகாலட்சுமியை பூஜை செய்து செய்து அழுத்து விடுவான். பிள்ளை பேரு மட்டும் கிடைக்கப் போவதில்லை. ஊர் சொல்கிறது, ஒரு குமாரி கன்யாவை பூஜை செய்து பிள்ளை பேருக்காக யாசிக்கிறான். துர்ஜயா, உண்மையை திரித்து கூறி மாதாவை கேலி செய்வதோ? உனக்கு அரண்மனை வாழ்வு வந்தது அந்த மாதாவின் பேரருள். இதை நீ மறந்து விடாதே. பூஜைக்கு அமரும் கன்னிகையும் கூட உன் மாதாவை போன்ற மகிமை உள்ளவள். மாதா ராஜா ரத்னாகருக்கு குழந்தை செல்வம் தர நினைத்தால் அது குமாரி கன்யா பூஜையிலேயே பலன் தந்து விடுவார். அப்படி தருவது என்றும் எனக்கு பிடிக்காது. அது புரட்டு கதை. என் பேராட்சியில் ஒருவரும் கன்யா பூஜை நடத்தக்கூடாது. எத்தனை மூடத்தனம் துர்ஜயா, எத்தனை மூடத்தனம்! சிரிப்பதேன் முட்டாள்! தற்பெருமை கொண்ட அற்ப ஜீவியே, கொள்கை முழக்கமிடும் உன் ராஜபவனத்தில் உன் அன்புக்குரிய மனைவி குமாரி கன்யா பூஜை புரிகிறார். உண்மையா? நான் நடக்க விடமாட்டேன். உறுதியாக உளமாறச் சொல்லுகிறேன். சென்று பார், சென்று பார் உன் புற கண்களா தேவி மகாலட்சுமியின் லீலையை. பார்க்கிறேன், நான் சென்று பார்க்கிறேன். மன்னா, ஏன் இப்படி செய்தீர்கள்? தப்பு நடந்தது, தடுக்கிறேன். என் அரண்மனை யாகம் நடத்தும் குடில் அல்ல. எனக்கு பிடிக்காததை நீ முன்னின்று நடத்துவதோ? அதனால்தான் எடுத்தெறிந்தேன். இனிமேலாவது சற்று கவனமாக நடந்து கொள். தப்பென்று சொல்வதற்கு தரம் தாழ்த்தும் செயலா? இப்படியெல்லாம் பேசுவதா? இங்கே தார்மீகம் தழைத்தால்தான் நிம்மதி அரசே. என்ன வேள்வி இது? குமாரி கன்யாவை பூசிக்கிறாய், யாசிக்கிறாய். நாம் அசுரர்கள். திறன்மிக்க ஒரு பெண்ணின் பெயர் சொல்லிக் கொண்டு பூஜை செய்யக்கூடாது. இப்படி கன்யா பூஜை செய்தால் யார் நம்மை மதிப்பார்கள்? நமக்கு நம்மவரில் மகத்தான ஒருவன் இருக்கிறான். பைரவா, பைரவா! நான் வெறுக்கின்ற பூஜை ஒரு குழந்தைக்காக யாசிக்கின்றான். ராஜா ரத்னாகரன் பூஜை செய்து நமக்கெதற்கு? அண்ணா, மகாமந்திரி சொல்லிச் சென்றாரே, பூஜைக்கு நவக்கண்ணியரை அழைக்கிறேன் என்று. போனவரை பற்றி தகவல் ஏதும் இல்லையே, கண்ணியரும் வரவில்லையே. மன்னா, இத்தனை நேரமாகாதே, எதனால்? மகாராணி, இது பொறுமை குறைந்ததின் வெளிப்பாடு. சீக்கிரம் பூஜை முடித்து பலன் பெற ஆர்வப்படுகிறாய். பொதுவில் அவசரம் நல்ல பண்புகளுக்கு அடையாளம் அல்ல. பொறுத்தவர் பூமி ஆழ்வார். மன்னவா, தாம் பெண் அல்ல. ஆகையால் பாசம் என்றால் புரியாது, பரபரப்பும் கிடையாது. அன்றே தேவரிஷி நாரதர் மாதா ஆவாய் நீ என்று ஆசி தந்தார். அதோடு மாதா மகாலட்சுமி கனவிலே அறிவித்தாள், சொப்பனங்கள் பொய்யாவதில்லை. ஆழ்ந்து சிந்திப்பதால் பிரச்சனைகள் எளிதாக தீர்வடைகின்றன. இத்தனை விளக்கம் எதற்கு? நீ மாதேஸ்வரியை நம்பி தொழு. எல்லாமே நல்லபடியாக முடிய. மாதேஸ்வரி என் மனத்துயரை நீக்கினால் உள்ளம் அமைதி அடையாதா? அடையும். வணக்கம் ஆதிமாதா. ஆணையிடுங்கள் பரமேஸ்வரி. ஹே வைஷ்ணவி தேவி, பூலோகத்தில் வாழ்பவரின் நன்மைக்காக நீ போய் ராஜா ரத்னாகரர் ராணி விஜயாவின் திருமகளாக அவதாரம் செய்.
அவர்கள் இருவரும் உன்னை வரவேற்க ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். அம்மையை உன்னை பெற வேண்டும் என்று நவகுமாரி கன்னியர் பூஜை செய்கிறார்கள். அவர்களின் ஆசை மாதாவே கன்னியாக வந்து குமாரி பூஜையை நிறைவு செய்ய விரும்புகிறார்கள். புரிந்து கொண்டேன் மாதேஸ்வரி. தங்களின் திருவுள்ளப்படி அம்மா நான் கன்னியாக மாறி ராஜா ரத்னாகரின் மாளிகையில் பிரவேசிக்கிறேன். அம்மா உங்கள் ஆணைப்படி நடக்கிறேன் மாதேஸ்வரி. அம்மா எனக்கு ஆணையிடுங்கள் மாதேஸ்வரி. மன்னவா, மகாமந்திரிக்கு என்ன நேர்ந்து விட்டது? இன்னும் ஏன் கன்னி பெண்கள் வரவில்லை? என்ன காரணமோ தாமதம் தவிர்க்க முடியாததாகிவிட்டது. பொறுப்பு உணர்ந்தவர் கண்ணீருடன் விரைவில் வந்து விடுவார். வணக்கம் தந்தையே, வணக்கம் தாயே. இப்போது நீயா என்னை அம்மா என்று அழைத்தாய்? என்னை அப்பா என்றாய்? ராஜாவும் ராணியும் மக்களுக்கு அப்பா அம்மா தானே. அந்த முறையில் நீங்களும் எனக்கு அப்பா அம்மா தானே. ஆம் மகளே, ஆம். ஆம் மகளே, அம்மா அப்பா நாங்கள் தான் உனக்கு. மகளே, புத்தம்பது பொற்றாமரை பூவே, பூமிக்கு வந்த நிலவே, உன் விழி அழகை கண்டால் இன்ப சொர்க்கத்திலிருந்து தரணிக்கு வந்தவள் போல் இருக்கிறாய். மிக பெரும் பாக்கியசாலிகள் உன் அப்பா அம்மா. திருவே, திருமகளே, அழகின் மொத்த வியப்பும் நீ. வா மகளே, என்ன பெயரம்மா உன் பெற்றோருக்கு? அம்மாவின் பேர் மகாலட்சுமி, அப்பாவின் பேர் விஷ்ணு. விஷ்ணு, மகாலட்சுமி, சுட்டி பெண்ணே, சொல், உன் பெயர் என்னம்மா? என் பேர் வைஷ்ணவி. வைஷ்ணவி? ஆஹா, மதுரமான பெயரம்மா வைஷ்ணவி. தாயும் தந்தையும் என வைஷ்ணவி என்றுதான் கூப்பிடுவார்கள். ஆஹா. நீ இருக்கும் இடம்? அம்மா அப்பா சொல்கிறார்கள், என்னை அன்போடு கூப்பிடும் உள்ளம்தான் என் வீடு என்று. அன்போடு அழைப்பவர் உள்ளமா உன் வீடு? எல்லோர் உள்ளங்களிலுமா? பக்தர்களின் நெஞ்சம்தான் எனக்கு மிகவும் பிடித்த வீடு. வைஷ்ணவி, நீ குறும்புக்காரி. என் மனம் சொல்கிறது உன் அப்பா அம்மாவை பாரென்று. மன்னா, அவர்கள் யாரையும் பார்க்க மாட்டார்கள். அப்படியா? யார் அன்பாக நினைக்கிறார்களோ அவரை பார்ப்பார்கள். உன்னை நான் பார்த்த பரவசத்தில் மறந்தே போய்விட்டேன் கேட்பதற்கு. அம்மா, நீ தனியாகவா வந்தாய்? மகாமந்திரி எங்கே சென்றார்? நான் அங்க போய் உட்காரலாமா? அமரலாமா? மன்னா, இந்த செல்விக்கு ஊட்டலாமே. மகாமந்திரி ஒரு கன்னியை தானே கூட்டி வருவார். எங்கே சென்றார்? அவர் வருவார். எப்படி சொல்லுகிறாய்? 9 சகோதரியோடு வருவார். அப்படியா? 9 சகோதரிகளா? ஒன்றா இருக்கும்போது நாங்கள் 9 3. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தை பொறுத்து 9 தங்கைகளும் ஒன்றுதான். உண்மைதான், உண்மைதான். உனது சகோதரிகள் எல்லோரும் எங்கே? பொறுங்கள், வருவார்களே.
வாருங்கள், அவரவர் இடத்தில் அமருங்கள். வாருங்கள், ஒருவருக்கொருவர் அழகு. வாருங்கள். அமருங்கள். அமருங்கள். மன்னா, குழந்தைகளை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறது. எங்கே உங்கள் பெயரை சொல்லுங்கள். என் பெயர் சரஸ்வதி. என் பெயர் லக்ஷ்மி. நான் காமாட்சி. என் பெயர் மங்களா. என் பெயர் பார்வதி. என் பெயர் வைஷ்ணவி தானே? அற்புதம் இது. எல்லாம் தேவியின் பெயர்கள். ஆம், நாங்கெல்லாம் தேவிகள் தானே. உங்களுக்கு இது கூட தெரியாதா? எல்லோரும் துர்கா தான். ஆஹா, ஏன் இருக்காது? அப்படித்தான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லோருமே நவதுர்கா தானே? நவதுர்கா என்றால் ஏன் வணக்கம் சொல்லவில்லை? என் பெயர் ஏன் நீங்கள் சொல்லவில்லை? ஏன் வணக்கம் என்று சொல்லவில்லை? நம் குற்றம் தானே. நாம் இவளை வணங்கவில்லையே. ஏ தேவியரே, வணங்க மறந்து விட்டோம். ஏ நவதுர்க்கையரே, தப்பை உணர்ந்தோம். வணக்கம் சொல்லுகிறோம். குமாரி பூஜை எப்போது நடக்கும்? இப்போதே குழந்தைகளே, எல்லோரும் பொறுத்துக் கொள்ளுங்கள். இன்று குமாரி பூஜை அநேக இடத்தில் நடக்கிறது. எல்லோரும் எம்மை பூஜித்து ஏதாவது பெற நினைக்கிறார்கள். எம்மை பூஜை செய்து தாமும் பெற நினைக்கிறீர்கள் இல்லையா? நம்பிக்கையோடு தேவி தேவியரை பூஜைகள் செய்தால் அந்த தேவி தேவதை நம்புகின்ற பக்தருக்கு இஷ்ட பூர்த்தி செய்யும். எம்மை பூஜை செய்வதால் தங்கள் இஷ்டமும் ஈடேறும். மணிமணியாக பேசுகிறாளே இந்த பூமகளின் பொன்மொழிகள் என் அன்னை மகாலட்சுமி பேசுவது போல் இருக்கிறதே. ஆம் சுவாமி, மறுக்க முடியாத கருத்து. இந்த செல்வங்களின் வாழ்த்துக்கள் பலிக்கத்தான் போகிறது. சரி மகாராணி, பூஜையை ஆரம்பிக்கலாம். நல்ல மனம் இருந்தால் நம்பியது கிடைக்கும். கள்ள மனம் இருந்தால் கை நழுவி போகும். நாங்கள் புறப்படுகிறோம். ஏன் அவதுர்கா, சற்று இரு. நீங்கள் எல்லோரும்
பத்திரமாக வீடு சேருவதற்கு தேர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அரசே, தேர் எங்களுக்கு தேவையில்லை. எப்படி வந்தோமோ அப்படியே போகிறோம். வணக்கம் தந்தையே, வணக்கம் தாயே. பூ போன்ற குழந்தைகளே, போகாதீர்கள். உங்கள் அன்பு முகங்களைக் கண்டால் என் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து விடுகிறது. உங்கள் மழலை மொழி கேட்டால் எமது அறியாமை எல்லாம் அடியோடு நீங்கி விடுகிறது. என்னவென்று சொல்லுவேன்? மங்கி போயிருந்த மனது தெளிவும் ஒளியும் பெற்று விட்டது. வைஷ்ணவிகளே, கொஞ்சம் நில்லுங்கள், நில்லுங்கள். இருங்கள். சுவாமி, சரஸ்வதி, லட்சுமி, அவர்களை போக வேண்டாம் என்று பார்வதி, சொல்லுங்கள். நில்லுங்கள், நில்லுங்கள். நில்லுங்கள், நில்லுங்கள். நில்லுங்கள். வைஷ்ணவிகளே, கொஞ்சம் இருங்கள், நில்லுங்கள். சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி, நில்லுங்கள், காமாட்சி, மங்களா, பார்வதி, நில்லுங்கள். நில்லுங்கள், நில்லுங்கள். சுவாமி, சொல்வதை அவர்களை கேளுங்கள். போக வேண்டாம் என்று நில்லுங்கள். சொல்லுங்கள். எல்லோரும் போய்விட்டார்களே. எங்கு போவார்கள்? மாளிகையை விட்டு. வைஷ்ணவி, ராணி, லட்சுமி, காவலனே, பூஜைக்கு வந்த குழந்தைகள் போவதை பார்த்தாயா? இல்லை மன்னா, இந்த வழியாக எந்த குழந்தையும் போகவில்லை. நீ தூங்கிக் கொண்டிருந்தாயா? இங்கிருந்து போக வேறு வழி இல்லையே. இல்லை மாதா, காவல் பணி எனக்கு. எப்படி நான் இங்கே தூங்குவேன்? இங்கிருந்து யாருமே போகவில்லை. இது எப்படி சாத்தியமாகும்? மகாமந்திரி நவகுமாரிகளுடன். மன்னா, என்ன விந்தை? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. வணக்கம் மன்னவா. வணக்கம் மகாராணி. மகாமந்திரி, இப்போது மீண்டும் நவகுமாரிகளுடன் ஏன் வந்தீர்கள்? மீண்டுமா? ஆம் மகாமந்திரியாரே, இப்போதுதான் நீங்கள் அனுப்பி வைத்த கன்னிப் பெண்களுக்கு நாங்கள் பூஜை செய்தோம். மன்னியுங்கள், மன்னியுங்கள் மகாராணி. மாளிகைக்கு ஒரு கன்னிப்பெண்ணை கூட அனுப்பவில்லை. என்ன இது மகாமந்திரி? உண்மைதான் மன்னவா. தாம் குமாரி பூஜைக்காக எமது மாளிகைக்கு வைஷ்ணவி, லக்ஷ்மி, பார்வதி. வந்த குழந்தைகள் பெற்றோர்களின் நாமம் மகாலட்சுமி, விஷ்ணுவாம். தமக்கு ஏதோ பிரமை மன்னவா. மாளிகை குமாரி பூஜைக்காக நவகுமாரி கன்னிகைகளுடன் கூட இப்போதுதான் வருகிறேன். மன்னா, தாம் இப்போது சொன்ன பெயர்கள் இது எல்லாமே தேவியர்கள் நாமங்கள். இவர்கள் எல்லோரும் தேவி மகாலட்சுமியின் அவதாரங்கள். மாதேஸ்வரி, மகாராணி விஜயாவிடம் இதையே சொன்னேன். அம்மா, நீயே கன்னியாக வந்தாயா? அம்மா, நீ நவபாலிகாவாக அவதாரம் செய்து எம்மை தேடி வந்தாயா? அம்மா, அருள் புரிய கண்ணெதிரே நீ வந்தாய். பார்த்தும் உடன் நான் அம்மா என அறியாது ஏமாந்து விட்டேன். மன்னித்து விடம்மா, எங்களை மன்னித்து விடு தாயே. அம்மா, உன் வைஷ்ணவ பாலிகா ரூபத்தை நீ காட்டினாய். ஏமாந்த எங்கள் அறியாமையை மன்னித்து விடு. எமக்கு வைஷ்ணவ தேவி ரூபத்தில் தரிசனம் தா மாதேஸ்வரி, தரிசனம் தா தாயே.